வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும், மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட உள்ளன. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்புப் படை என 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அசம்பாவிதங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை 5 மையங்களில் நடைபெறவுள்ளது. அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இன்று நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு ஒத்தக்கடை அரசு வேளாண்மை கல்லூரியிலும், உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் தொகுதிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல மதுரை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளுக்கு தியாகராசர் பொறியியல் கல்லூரியிலும், மதுரை மத்திய தொகுதி மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு மதுரை கல்லூரியிலும், திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளுக்கு திருமங்கலம் அரசு கலைக்கல்லூரியிலும் என மொத்தம் 5 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரையில் உள்ள 5 வாக்கு எண்ணும் மையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மையத்திற்கும் சுமார் 500 காவலர்கள் வீதம் மொத்தமாக 5 மையங்களுக்கும் 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் மதுரையில் உள்ள அனைத்து மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கைக்காக இறுதிக்கட்ட பணிகள் அனைத்து முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக முகவர்கள், வேட்பாளர்கள் வந்து செல்வதற்கு தனித்தனி இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு மையத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. சேலம் மாவட்டத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சேலத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் கருப்பூரில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், அம்மாப்பேட்டை பகுதியில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், ஆத்தூரில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வீராட்சிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் உரிய அடையாள அட்டையை காட்டிய பின்னர் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செல்போனுக்கு அனுமதி இல்லை என்பதால் நுழைவாயிலேயே தீவிர சோதனை நடைபெற்று செல்போன்கள் இருந்தால் வாங்கி வைக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று முகவர்கள் வருவதற்காக பிரத்யேக வழி ஏற்படுத்தப்பட்டு அவர்களும் உரிய பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். நடப்பாண்டு வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் அரசியல் கட்சி முகவர்கள் என அனைவருக்கும் QR கோடு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து அடையாள அட்டைகளும் முறையாக பரிசோதித்த பின்னரே அனைவரும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சங்ககிரியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும், அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. தவேக சார்பில் 233 தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் சென்னை குளத்தூர் தொகுதியிலும், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல். முருகன் அவினாசி தொகுதியிலும், அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும், தவேக தலைவர் திரு விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் காரைக்குடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இந்த கட்சிகளுக்கிடையே 4 முனை போட்டி நிலவும் சூழ்நிலையில் மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக உள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை ரிசல்ட்ஸ்.eci.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம்.
இசிஐ நெட் செயலியிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மாநாட்டில் பேசிய அவர், நீதித்துறை அமைப்பை மிகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் வலுவானதாகவும் மாற்றுவதில் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று கூறினார். இந்த மாநாட்டில் நீதித்துறையில் உள்ள சவால்கள், சீர்திருத்தங்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவினாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இருவரிச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை அருகே கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றின் மீது ஈரானின் சிறிய படகுகள் நேற்று தாக்குதல் நடத்தின. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான பாதையாக உள்ள உத்தரகண்ட் மாநிலம் லிப்புலே கணவாய் பகுதியை நேபாளம் உரிமை கோருவதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கு நேற்று நடைபெற்ற நீட் தேர்வை 97% எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். கரூரிலிருந்து நேற்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி பேருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்து காந்திபுரத்தில் கண்டெய்னர் லாரியுடன் மோதியதில் 15 பேர் காயமடைந்தனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் ரயில்களில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்ததாக 12.24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 65,000 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காமாட்சியம்மன் முனீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக காமாட்சியம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் முக்கிய நிகழ்வு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் இரவு மணி 7:30க்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கங்பூர் பகுதியில் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.